Hello guys, welcome to Tamil Online Tutorial. இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படினா Bitcoin technical analysis தான் வந்து பார்க்க போறோம். சோ ஒரு சிலர் வந்து கேட்டிருந்தீங்க என்ன மாதிரி கண்டிஷன்ல மார்க்கெட் இருக்கு அப்படினு. சோ அதுக்கான அனலைஸ் தான் வந்து பார்ப்போம். சோ இங்க லாஸ்டா நமக்கு வந்து 3 கேண்டில் டவுன் ட்ரெண்ட்ல இருந்து அது நேத்து வந்து ஒரு பெரிய டவுன் வந்து மார்க்கெட்ல வந்து நடந்துச்சு. கிளியரான புல்லிஷ்ல இருக்கும்போது சடனா வந்து டவுன் ஆச்சு. அது காரணம் என்னன்னா மந்த் எண்ட் அண்ட் இந்தியன் யூசர்ஸ் நிறைய பேர் வந்து செல் பண்ணி வெளியே போனாங்க. USDT பிரைஸ்லாம் ஒரு சில எக்ஸ்சேஞ்சில் ரொம்ப அரௌண்ட் $74 வரைக்கும் கூட நேற்று வந்து டவுன் ஆச்சு. அது காரணம் என்ன அப்படின்னா இன்னையிலேருந்து கிரிப்டோ டேக்ஸ் வந்து இம்ப்ளிமெண்ட் ஆகுது. ஸோ 1 இயர் இந்த இயர்லேருந்து நெக்ஸ்ட்டு ஏப்ரல் வரைக்கும் நீங்கள் வந்து கெயின் பண்ணுற ப்ராஃபிட்டில் 30% வந்து கவர்மெண்ட்டுக்கு வந்து பே பண்ணணும். ஸோ இது வந்து டிடிஎஸும் அதே மாதிரி ஜூலை மந்த் வருது. சரியா, இது வந்து எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒன்று தான். ஸோ அந்த ரீசனால் நேற்று நிறைய மெம்பர்ஸ் வந்து வெளியே போனாங்க. மேபி இனி அகெயின் வந்து புதுசாக இன்வெஸ்ட் பண்ணி வர்றதுக்கான வாய்ப்புகள் உண்டு. சரியா, சரி ஓகே. இப்போ உள்ள கண்டிஷன் படி டவுன் ட்ரெண்டாக அப் ட்ரெண்ட் ஆகலாமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிளியரான கன்ஃபர்மேஷன் நமக்கு வந்து டவுன் சைடுக்கான கன்ஃபர்மேஷன் இந்த டே கேண்டில் வச்சு இப்போதைக்கு எடுக்க முடியாது. இந்த கேண்டில்ஸ்லாம் வந்து இந்த சைக்காலஜிக்கலாக நேற்று வந்து மந்த் அண்ட் இந்த மாதிரி ரீசனால் சடனாக டம்ப் ஆனதுக்காக கூட இருக்கலாம். சரியா, அதை வச்சு நம்ம ட்ரெண்ட் வந்து சேஞ்ச் ஆகிட்டு அப்படின்னு வந்து ப்ரெடிக்ட் பண்ண முடியாது. ஸோ நான் என்ன எதிர்பார்க்குறேன் அப்படின்னா வீக்லி கேண்டில் வந்து இப்போதைக்கு ஒரு நெகட்டிவ் மாதிரி இருக்குது. இருந்தாலும் நம்ம க்ளோஸ் வந்து என்னைக்கு வைக்கும் அப்படின்னா சண்டே தான் வந்து கிளியராக தெரியும். ஸோ அந்த சண்டே கேண்டில் நெகட்டிவாக க்ளோஸ் வச்சுது அப்படின்னா மேபி மார்க்கெட் வந்து டவுன் சைடுக்கு போகலாம். அது வரைக்கும் மார்க்கெட் வந்து ஸ்டில் அப் சைடு தான். ஏன்னா மார்க்கெட் வந்து அந்த ட்ரெண்டை நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், ஷார்ட் டேர்ம் ட்ரெண்ட் வந்து கிளியராக அப் ட்ரெண்டில் தான் மார்க்கெட் வந்து இருந்துகிட்ருக்கு. சரியா, சரி ஓகே. இன்னும் நமக்கு வந்து டவுன் சைடுக்கான கன்ஃபர்மேஷன் எப்படி எடுக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வீக்லி கேண்டில் க்ளோஸ் சொன்னேன். அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த ஏரியா நம்ம பார்க்கலாம். இது வந்து கிளியராக வந்து ஒரு ட்ரெண்ட் மாதிரி வந்து ஃபார்ம் ஆகிட்டு இருக்குது. ஸோ அதிலே பார்த்தீங்கன்னா இதில் ஒரு சோனும் மார்க்கெட்டில் இருக்குது. இந்த ஏரியா அரௌண்ட் ஒரு 41 to 42. ஸோ இந்த லெவல் பார்த்தீங்கன்னா கிளியராக ஒரு சோன் ஏரியாவும் இருக்குது. ஸோ அப்போது மார்க்கெட் வந்து டவுன் ஆனாலும் இந்த ஏரியாவை பிரேக் அவுட் பண்ணாத வரைக்கும் மார்க்கெட் வந்து ரிவர்ஸ் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டி உண்டு. சரியா, ஸோ அவன் ஓவரால் மார்க்கெட் வந்து ஸ்டில் புல்லிஷாக தான் இருக்குது. என்னை பொறுத்த வரைக்கும் அரௌண்ட் $41,000 கட் பண்ணி மார்க்கெட் டவுன் ஆகுது அப்படின்னா மட்டும்தான் மார்க்கெட்டில் வந்து ஒரு பெரிய கிராஷோ ஒரு பெரிய டவுன் ட்ரெண்டோ நடக்கிறதுக்கான பாசிபிலிட்டி இருக்குது. சரியா, அது வரைக்கும் அப் சைடு போகலாம். சரி ஓகே. அப்போ செல் சைடுக்கு இன்னும் நமக்கு க்ளோஸ் அப் இன்னும் தெரியணும் அப்படின்னா இன்னைக்குள்ள டே கேண்டில் எடுத்துக்கோங்க. ஸோ அதோட லோ எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா அரௌண்ட் 44. ஸோ அப்போ அந்த 44 லெவலை மார்க்கெட் வந்து கட் பண்ணுது, பிரேக் பண்ணுது அப்படின்னா மார்க்கெட் $2,000 வந்து டவுன் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டி இருக்குது. ஸோ அரௌண்ட் 42 நோக்கி வரலாம். அதே மாதிரி அப்சைடு மூவ் அதுவும் வந்து இன்னைக்குள்ள ஹையே எடுத்துக்கோங்க. ஸோ இன்றைக்குள்ள ஹை பார்த்தீங்கன்னா அரௌண்ட் 46. சரியா, ஸோ அரௌண்ட் 46 எடுத்திங்கன்னா அதை கட் பண்ணி மார்க்கெட் போகும்போது திரும்பவும் அப்பாகிறதுக்கான பாசிபிலிட்டி இருக்குது. சரியா, ஸோ இதான் உள்ள டெக்னிக்கல் அனலைஸ். அப்பா ஆச்சு அப்படின்னா மார்க்கெட் வந்து அரௌண்ட் 50+ போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அடுத்த லெவல் பார்த்தீங்கன்னா அடுத்த சோன் லெவல் பார்த்தீங்கன்னா அரௌண்ட் 51 லெவலில் இருக்குது. ஸோ அதை கட் பண்ணி போகும்போது மார்க்கெட் வந்து இன்னும் வந்து புல்லிஷாக போகலாம். ஓகே கைஸ், இதான் வந்து ஷார்ட் டேர்ம் அனலைஸ். இதான் வந்து கீ லெவல். நமக்கு வந்து அந்த கீ லெவல்ஸ் வந்து மார்க் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ அந்த லெவல்ஸை வந்து பிரேக் அவுட் பண்ணால் மட்டும்தான் ஒரு பெரிய கிராஷ் இருக்கும். சரி, அப்போ ஃபைனலாக நமக்கு வந்து இந்த லெவலை கட் பண்ணிச்சுன்னா 42 கட் பண்ணிச்சுன்னா பெரிய கிராஷ் ஆகலாமே அப்படின்னா ஆமாம், கண்டிப்பாக வந்து ஆகலாம். ஏன்னா இந்த ட்ரெண்ட் வந்து நல்ல ஒரு இந்த லெவலை வந்து இதை ரெஸ்பெக்ட் பண்ணி மார்க்கெட் வந்து மூவ் ஆகிட்டு இருக்கு. அப்படி இருக்கும்போது இதை வந்து மார்க்கெட் பிரேக் அவுட் பண்ணிச்சுன்னா ஒரு பெரிய கிராஷ் கூட ஆகலாம். என்னை பொறுத்த வரைக்கும் இப்போ உள்ள கண்டிஷன் படி கிளியராக மார்க்கெட் வந்து புல்லிஷில் தான் இருக்குது. இன்னும் வந்து நெகட்டிவ் சைனுக்கான கேண்டில் கன்ஃபர்மேஷன் வரல. சரியா, ஓகே கைஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.